தந்தை மகன் யாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. திருப்பதி முன்னுரை. இறையேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருவழிபாட்டை திருப்பதிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஆண்டவர் மீது நம் நம்பிக்கையை அதிகப்படுத்த அழைப்பு விடுகின்றன. இன்றைய முதல் உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருவீராக. இவ்வாறு நாம் உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபிறக்கத்துடன் புனிதப்படுத்தியவுட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உன் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். அநீதிக்கு எதிராக இறைவாக்கினர் கடவுளிடம் முறையிடுகின்றார். கொடுமைகளையும் கொலையையும் வன்முறையையும் ஆண்டவரே,
அருள்வாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முடிவு 17 வாக்குகள் 5 முதல் 10 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி மந்தையை வைத்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவிருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உன் விடையை வடித்து வெட்டி கொண்டு நான் உண்டு கொடுக்கும் வரை எனக்கு பணிபடை செய்யும். அதன் பிறகு நீ மனிதர்களாக வாழ விரும்பினால் அடிப்படை தேவைகள் நிறைவேறவிருந்து வருவோம். அடிப்படை தேவைகள் என்று நாம் சூழ்நிலை வழியில் நிறைய வேலைகளில் மண்ணை சார்ந்தவையை பற்றிய அடிப்படை தேவைகள் என்று சொல்லுவோம். உண்ண உணவு வேண்டும், உடுத்த உடை வேண்டும், தங்க வீடு வேண்டும், சுவாசிக்க காற்று வேண்டும் என்று சொல்லி இவைகளெல்லாம் அடிப்படை தேவைகள் என்று நாம் அதை தேடுகிறோம். அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது உடலுக்கு தேவைதான். சாப்பிடலாம் எவ்வளோ நாங்கள் வாழ முடியும்? சரி, சாப்பிடாம கூட இருக்கலாம். தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அப்படி தண்ணியை குடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? சரி, தண்ணியுமே குடிக்கல, சாப்பிடவே முடியல. காற்று இல்லைன்னு வைக்கிறது, உயிர் மூச்சு விட காற்று இல்லைன்னா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுக்கு மேலாக மனித கௌரவம், மனித மாண்பு. அந்த மாண்புக்கு அடையாளமாக இருப்பது மனித உடை, ஆடை. அது இல்லைன்னு இந்த உலகத்தில் மாண்போடு, மதிப்போடு, மரியாதையோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. ஏழு சிறுவாய் எடுத்து திரியாக எமை ஏற்றி வைத்த
பலியாக வைத்தோம் ஆண்டவனே, புது ஒளியாக மாற்றும் தூயவனே. இதயங்களை மேலே எழுப்புங்கள், உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏழையும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட புலங்கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் பின்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உயிரே உயிரே உயிரின் உயிரே, உன்னை பாடாத வானில்லையே, உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய், இறைவா இறைவா என் இதயம் நிறைவாய். தேவ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சு வாசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில்லாடும் நிழலாகும் நிஜமாயிடும். நீங்கிடாத இரவின் நேசம் தினமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் உயிரே, உயிரே உயிரே உலகின் உயிரே, உன்னை பாடாத நாள் இல்லையே.
நிறைவாய் இறைவா என் இதயம் நிறைவாய் தேவ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வருகிலே ஜீவன் வருகிலும் எனில் வாழும் என் இயேசுவே என்றும் உன்னோடு உணவாடவே நீர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழும் கீழ் திருப்பலி நிறைவுற்றது. அடுத்து இந்த மாசம் என்ன மாசம்? அக்டோபர் மாதம் ஜெபமாலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். ஒரு வீட்லையாவது ஜெபமாலை சொல்லாம இருக்கக்கூடாது. ஆ